வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடையில பார்க்கலாம். விஜய் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. என் வீட்டு பணக்காரி மருமக என்ன மாதிரி பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ரொம்ப அலப்பறத்தை காமிக்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு அடுத்து நம்ம கிட்ட தான் வருவாங்க. நம்ம எது நடக்கூடாதுன்னு நினச்சோமோ அதே நடந்துட்டு இருக்கு. அவங்க ரொம்ப தான் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஏதோ பணக்கார பொண்ணு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கெத்து காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் வந்து வெளில உட்காந்துட்டு இங்கே என் மருமக பற்றியா என்னென்ன வேலை பண்ணுறா பாரு, இங்கே ரெண்டுங்க இருக்குது பாரு, ஒன்று பூக்கடை ஒன்று சாக்கடை அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி வந்து என்னது ஏதோ பூக்கடை சாக்கடை என்னமா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து வெளில இருந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே இங்கேருந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க பூக்கடைக்காச்சு அம்மா அப்பா எல்லாமே இருக்காங்க, ஆனால் அந்த சாக்கடைக்கு ஒன்றுமே இல்லையே, எங்கேருந்து வந்தாலே தெரியல, தெரியாமல் இந்த வீட்டில் வந்து படுறா அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோகிணி வந்து ஆஹா ஆரம்பிச்சிட்டாங்களா, இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியாது, கொஞ்ச நாள் நம்ம வித்யா வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பியூட்டி பார்லருக்கு போவோம் அப்படின்னு ரோகிணி வந்து முடிவுட்டு வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. போனேன் என்னடி இன்னும் புதுசாக வந்திருக்க, என்னடி என்ன ஆச்சு திடீர்னு வந்திருக்கேன் அப்படின்னு வித்யா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ரோகிணி வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான், ரொம்ப மூட் ஆஃபாக இருக்குது காலிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து என்னடி ஆச்சு, ஏன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோகிணி வந்து என்னடி நான் வந்தாலே பிரச்சனை தான் கேட்பியா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து மூட் ஆஃப்ன்ற பிரச்சனைன்ற அப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னு இங்கே வந்து வித்யா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து ஆமாடி அது யார் தெரியுமா, அந்த சுதோட அம்மா இருக்காங்க பாரு, அவங்க தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து என்னடி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து இந்த மாதிரி அவங்க நேற்று வந்து 10 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து வித்யா வந்து எதுக்கு அவங்க 10 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் எங்கள் ரோஹிணி வந்து அது ரவிக்கு ஹோட்டல் வைக்கிறதுக்கு, அதாவது ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்காக காசு எடுத்துகிட்டு வந்தாங்களாமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து ஓகேடி நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரோகிணி வந்து என்னடி சொல்லிட்டு இருக்கேன், அது இப்படி நல்ல விஷயமாகும் அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து எங்கள் வித்யா வந்து ஆமாம் அவங்க வீடே பிஸ்னஸ் குடும்பமாக ஆகிடுமே, முத்து சொந்தமாக கார் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு, மனோஜ் வந்து ஷோரூம் வச்சுட்டு இருக்காரு, இப்போ ரவி ரெஸ்டாரண்ட் வச்சா அவள் தானே முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஃபுல்லாக செட்டில் தானே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோகிணி வந்து அடி போடி அவங்க காசு கொடுத்தனால எங்கள் வீட்டில் எப்படிலாம் பிரச்சனை தெரியுமா, அவங்க இருக்காங்க பாரு அவங்களோட அரளப்பாறை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து யார் அவங்க மாமியாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து ஆமாடி அவங்களோட தொல்லையே தாங்க முடியல, காசு எடுத்துகிட்டு வந்தோன்னா என் மருமக அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ அப்படி இப்படின்னு சொல்லி புழுந்து தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே அந்த ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அடுத்து கண்டிப்பாக ஏன் கேட்டு தான் வரும், நீ எங்கேருந்து வந்திருக்க பாரு, உனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, நீ எப்படிப்பட்டதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வித்யா வந்து நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் இந்த பிரச்சனைலாம் வருமா அப்படின்னு வித்யா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து ஆரம்பிச்சிட்டியா ஏதாச்சும் உங்ககிட்ட கொஞ்சமாக பேசலாம்னு பார்த்தா நீ இப்போ வர அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா வித்யா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து பின்னாடி பண்ணுறது நீயே ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அது இல்லாமல் நீயே போய் மாட்டிக்கிற, என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி வித்யா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து இல்லடி இந்த தடவை கண்டிப்பாக மிஸ் ஆகாது, என்னன்னா கண்டிப்பாக அந்த காசை எடுத்து வேற ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து அடிப்பாவி இந்த மாதிரிலாம் பண்ணா உனக்கு தான் கெட்ட பேர் மாட்டணும்னா முடிஞ்சு போச்சு உன் கதை தெரியும்ல வித்யான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரோஹிணி வந்து புரியுது, ஆனால் என்ன பண்ணலாம் வேற வழியே இல்லையே, இனிமேல் ஏதாச்சும் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் இன்கேஸ் ரவி வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்னா மனோஜுக்கும் கெட்ட பேர், அவன் கண்டிப்பாக வளர மாட்டான், நான் இல்லாமல் கண்டிப்பாக அவனால் க்ரோவே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து இன்னடி உன்னோட ஹஸ்பண்டை பற்றி நீ எப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து அவனை பற்றி தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நான் இல்லாமல் அவனோட பிஸ்னஸை க்ரோ பண்ணவே முடியாது, அதுவும் இல்லாமல் இப்போ ரவி வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நல்லா வளர்ந்துறான் அப்படின்னா மனோஜ் ரொம்ப கீழே போயிடுவான், அது இல்லாமல் அவனுக்கு மரியாதையும் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து அப்போ நீ அப்படியே யோசிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா கேட்குறாங்க. அப்போ வந்து ஆமாடின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து வித்யா வந்து ஏதோ பண்ணு ஆனால் மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான், இனிமேட்டாச்சும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி வித்யான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து என்னடி பண்ணுறது, என் வாழ்க்கையே அப்படி போகுது, பிரச்சனை பண்ணி ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லி தான் தப்பிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அது வந்து நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி இங்கே வித்யான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணுறது ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து சரிம்மா எனக்கு டைம் ஆகுது நான் லாகின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி லேப்டாப் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து சரிடி நான் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து வித்யா வந்து சரி கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ரோஹிணி வந்து கிளம்பி பியூட்டி பார்லருக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட் வைக்க விடாமல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரவியோட ஞாபகம் வருது, எப்படின்னா ரவி வந்து வைக்க விட மாட்டார், ஏன்னா அவருக்கு இது சுத்தமாக விருப்பமே இல்லை, அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, அவர் இதுக்கு வைக்க
வைக்க விட மாட்டார். என்னதான் இருந்தாலும் ஸோ நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் பேசாமல் நம்ம சிட்டிக்கிட்ட ஏதாவது சொல்லி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோஹிணி வந்து நம்ம சிட்டி கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஐடியா தரானா பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து ரோஹிணி சிட்டி கால் பண்ணுறாங்க. பண்ணோட சிட்டி உங்களுக்கு ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து சிட்டி வந்து சொல்லுங்க மேடம் அதுக்கு தான் இருக்கேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு 10 lakhs இருக்குது, அது வந்து பிஸ்னஸ் வைக்கிறதுக்காக ஸோ அவங்க வாங்கிட்டு வந்துருக்காங்க, அந்த பிஸ்னஸ் நம்ம வைக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ ரோஹிணி சிட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிட்டு இருந்தால் அப்போ என்ன மேடம் சொல்கிறீங்க, அந்த பணத்தை எடுத்துலாம்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து அதான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாமல் எடுத்துருவோம் மேடம், யாருக்கும் எந்த சந்தேகம் வராமல் நம்ம எடுத்துருவோம், அதில் நம்ம பாதி 50% எடுத்துப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து அந்த 50% கணக்கெலாம் வேணாம், நீ அந்த காசை மொத்தமாக என்கிட்டே உனக்கு எவ்வளோ பேமெண்ட்டோ அதை நான் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சிட்டி வந்து சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபோனை கட் பண்ணுறாங்க. பண்ண உடனே அந்த பிஏ கிட்ட இந்த மாதிரி ரோஹிணி வந்து தொக்கா எங்கிட்ட திருப்பி வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிட்டி வந்து இந்த மாதிரி அவங்க வீட்டில் ஒரு 10 lakhs இருக்காமா, அதை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்களா, யாரே என்ன எதுவுமே சொல்லலை, ஸோ அந்த காசு நம்ம எடுக்கணும், எடுத்து அந்த காசு என்கிட்ட கொடுத்து நான் உனக்கு பேமெண்ட்டாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து என்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி அதில் என்னப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே சிட்டி வந்து என்னடா சொல்லிட்டு இருக்க, அந்த காசை எடுத்தோன்னா நம்ம கள்ள நோட்டை அடித்து அந்த 8 லட்ச ரூபாவை போட்டு அந்த ரோஹிணி கொடுத்துருவோம், நம்ம அந்த ஒரிஜினல் காசை நம்ம எடுத்து வச்சுப்போம் அப்படி சொல்லி இங்கே வந்து சிட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிஏ வந்து ஓ அப்படி சிட்டி நீ பயங்கரமாக யோசிக்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சிட்டி வந்து பின்ன இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு யோசிக்காம இருந்தால் எப்படிரா அப்படி சொல்லி ஸோ இவங்க சிட்டி வந்து தென்னாவட்டா பேசிகிட்டு இருக்காங்க. ரோஹிணி என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த காசு எடுக்கிறது தான் ஒரே வழி, இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா நம்ம மரியாதை தான் குறைஞ்சிட்டு இருக்கோம், அது இல்லாமல் ஸோ மனோஜ் நினைக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.